இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட் டிக்டேட்டர் லீ குவான் யூன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும், அவ்வளோதான். அது யாராக இருந்தான்னு அவருக்கு என்ன பார்த்தேன். ஒருவேளை சிவாஜி சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ. அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன், இப்படியே பிடிச்சிக்கிறேன். அப்படி தான் வச்சிருக்கான்னு தெரியல. ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சாரு தெரியல. அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் உருவம் அப்படி தான், இப்படியே இருக்கார். அவர் மனோபாலா மாதிரி. அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோசர் டு இட் ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைக் இட். ஏன்னா ஒய் ஐ லைக் இட்னா இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் த டைரக்டர் எங்கன்னு பார்த்துட்டே யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு இருந்தார். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டென்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துறேன். That's a love I have for you. ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ said, okay, you deserve to have that watch. அண்ட் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன். இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்றவார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜெயாண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really, hats off to you. Now, that is where a music director knows where to start playing. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யுவர் கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே லைக் சுப்மன் கில். எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கு எங்களுக்கு. சுப்மன் கில் பேர். அப்புறம் சித்தார்த், நான் அப்படி லைனில் வந்துடுறேன். சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் கை. என்னை பொறுத்த ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார். ஒன்றாங்க இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது, என்ன பண்ணலாம், சரி மேட்ச் பண்ணுறளவு ஏதாச்சும் பேசணும், சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா, என்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்சைக்ளோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவெல்லாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இருக்குது. உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்கு. சாரிடா பிரபு, இட்ஸ் அ ஃபேமிலி சார், ப்ளீஸ்ப்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல. நாங்கள் நார்மலாக ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்மினேட்டட் இன்டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கலாம். ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தி காம்ராடரி தட் வி ஆல் என்ஜாய்ட், அதுவும் சித் அண்ட் டெஃபினெட்லி பீயிங் அ டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேருக்குள்ளே பேசிக்குவோம். கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த் இது கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்வார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஆர் த ரைட் டு கோ அண்ட் சைட்டுன்னு வர்றாரு. அவருக்கு தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஆர் த ரைட் டு சைட்டு. நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார், நல்லா இருக்கு சார், சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுவார் டிகே. இப்போ அவருக்கு நடக்கும்போது திடீர்னு ஓடி வர 1 second, என்ன சார் நான் எழுதினதே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட்டார டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்றும் முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா, இல்லை சார் நல்லா இருக்கு, பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்ட்டாரு.
ஸோ அந்த கன்விக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கேன் சித்துன்னு சொல்லுவேன். நீ சொல்லியிருந்த அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார், சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்துக்கு